ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான குல்குந்து வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதோட பெனிஃபிட்டையும் நம்ம பார்த்துடலாம். பன்னீர் ரோஜா இதழ்களை வச்சு செய்யக்கூடியது தான் குல்குந்து. இந்த குல்குந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தருது. இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம தோலில் இருக்கக்கூடிய செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பாக்குது. சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கு அதிகமாட்டு இருக்கும், அதிகமாட்டு அடி வயிற்று வலியும் இருக்கும். அந்த மாதிரி காலங்கள்லையும் இந்த ரோஜாப்பூ குல்குந்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். பிசிஓடி ப்ராப்ளமும் சரியாகும். வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் உள்ளவங்களும் இந்த குல்குந்தை சாப்பிடலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த குல்குந்தை சாப்பிடலாம். இதய நோய் பிரச்சனை உள்ளவங்களும் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களும் கூட இந்த குல்குந்தை சாப்பிட்டு வரலாம். இதழ்களை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதே போல் பல்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பொடித்த ரோஜா இதழ்களை போட்டுடலாம். நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. இதுக்கு கூடவே நிழலில் காய வச்ச ரோஜாப்பூ இதழ்களும் என்கிட்ட இருக்குது, அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு சீனி எடுத்து அதுக்கு மேலேயே அப்படி பரத்தி தூவி விட்டுறலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா போதும். கொஞ்ச நேரம் அப்படியே ஆனில் இருந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும், கொஞ்சமாக ஈரப்பதம் அதில் தெரியுது. இன்னும் நிறைய சீனி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். சீனி அதிகமாக வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கேன். பூவையெல்லாம் சைடில் ஒதுக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்னும் டேஸ்ட்டை தரதுக்காக வேண்டி, இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே வாட்டர்மெலான் சீடையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்லையே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ரோஜாப்பூ இதழ்களோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்து வைக்கிறதுனால இந்த குல்குந்து கெட்டு போகவே செய்யாது. இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக வேண்டி ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். குல்குந்தை வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லைன்னா மில்கில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். சும்மையும் அப்படியே எடுத்தும் சாப்பிடலாம். எல்லாமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நான் இதில் நல்ல சுத்தமான தேனும் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஆறுனதும் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரோஜா பூவை வச்சு தான் நம்ம இந்த குல்குந்தே செய்திருக்கோம். அந்த ரோஜா பூ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதில் எந்த விதமான பூச்சி மருந்துகளும் அடிச்சிருக்கக்கூடாது. அது ரொம்பவே முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.